ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்முடைய முதலமைச்சர் ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து உங்களை தனிப்பட்ட விதத்தில் சந்திக்க வேண்டும் என்று கூப்பிட்டால் நீங்கள் எந்த விதத்தில் அவரை சந்திக்க போகிறீர்களோ அதை விட மேலாக தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். For example, suddenly our chief minister comes and want to meet you, in how you prepare yourself and go to meet him. More than that, you need to prepare and come to the house of God. அதிகாலையில் எழுந்து நீங்கள் உங்களை ஆயத்தம் பண்ணி நீங்கள் அவரை சந்திப்பதற்கு என்ன பேச வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசித்து உங்களுடைய நடை உடை பாவனைகள் அத்தனையும் சரிப்படுத்தி நீங்கள் ஆயத்தமாகிறீர்கள். So you wake up early in the morning, you prepare and what need to speak, how to talk, everything you prepare and you get ready. நான் இதை ஆவிக்குரிய கிறிஸ்தவ மக்களுக்காக பேசுகிறேன். And I am speaking for all the spiritual people. நீங்கள் ஆவிக்குரிய மக்களிடத்தில் நான் பேசுகிறேன். I am speaking to the spiritual people. தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. You should not take it lightly about the house of God. ஒருவேளை உங்களுடைய ஆலயம் ஒரு குடிசையிலே நடக்கலாம். It can be your church in a small hut. அல்லது உங்களுடைய ஆலயமானது கூரை இல்லாத ஒரு இடத்துல நடக்கலாம். Your church may be without a roof. ஒரு மலையிலே வேறு யாரும் வர முடியாத இடத்துல அந்த ஆலயம் நடக்கலாம். It can be on a mountain that nobody can come in such a place. விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் மாத்திரம் வரக்கூடிய ஒரு சிறிய சபையில நீங்கள் இருக்கலாம். It can be a small church, you can count the people. நீங்கள் ஆலயத்துக்கு போகும்போது அங்கே ஒருவரை சந்திக்க போகிறீர்கள். You are going to the church, you are going to meet one person. நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். You need to be careful. அங்கே ஒருத்தரை பார்க்க போகிறீர்கள். You are going to meet one person. அதர்சனமான ஆண்டவரை நாம் சந்திக்க போகிறோம். We are going to meet our God.